இத்தனை நாளாக இது தெரியாமல் சும்மா முட்டையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோமே அப்படி தான் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதில் அவிச்சு வச்சிருக்கிற 2 உருளைக்கிழங்க அதில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா தட்டை மாதிரி இறுக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் கோட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆயில் வேண்டாம். இந்த தட்டை எல்லாத்தையுமே வச்சு அதை முன்ன பின்ன ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர பெரட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையில் பாதி முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சுட்டு வச்சிருக்கிற இந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு மேல் திரும்பவும் முட்டையால் கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே பின்னாடி திருப்பி போட்டு எடுத்துட்டு மேலே கொஞ்சம் சீஸ் நறுக்கி போட்டிருக்க புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நார்த் இந்தியன் ஃபேமஸ் மட்டார் ஸ்டஃப்டு எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.